எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஎஸ் வேர்ல்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா பஹ்ரைனில் மராயி எக்ஸிபிஷன் ஒன்று நடந்துச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் குதிரைகள், ஒட்டகம் இதெல்லாம் வச்சுட்டு எப்படி மக்கள் அவங்களோட வாழ்க்கையை ரன் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டு. அதெல்லாம் வச்சுட்டு ஒரு ஷோ மாதிரி இங்கே நடத்துனாங்க. இது வந்து ஒரு நாடகம். இங்கே பஹ்ரைன் நாட்டில் மக்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை வச்சுட்டு ஒரு நாடகம் ஒன்று செஞ்சாங்க. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இந்த தெருக்கூத்து அந்த மாதிரிலாம் நடத்துவாங்கல்ல, அந்த மாதிரி இங்கே ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணாங்க. அவங்களோட கான்செப்டில் வச்சுட்டு ஒரு நாடகம் ஒன்று செஞ்சுருந்தாங்க. اللي عندي وانت تسلم تهددني خلاص ولا تركي عنك ليه باجر المرجع له النفس الضريع عليكم وانت اولهم. இங்கே நிறைய குதிரைகள்லாம் இருந்துச்சு. நிறைய டைப்ஸில் இருந்து ஒவ்வொன்றும் அழகாக இருந்தது பார்க்கவே. இந்த குதிரை பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்ட்டு. அதே பேக்கில் ஒன்று பாருங்கள் நல்லா தலையாட்டிகிட்டு இருக்குது. அழகாக இருந்துச்சு. எல்லா குதிரைகளுமே நிறைய வச்சுருக்காங்க இங்கே. இந்த குதிரைக்கு நான் வந்து தடவி கொடுத்துட்டு இருந்தேன். அது என்னென்னா நம்மளை கண்டுக்காமல் அது நல்லா ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம சும்மா இருப்போமா, அது சீண்டிக்கிட்டு தான் இருப்போம். இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே வெள்ளை எண்ணெய் தடவி கொடுத்துட்டு நம்ம அடுத்து கருப்பங்கட்டை வந்தாச்சு. கருப்பங்கட்டையும் வந்துட்டு நம்ம தடவி கொடுத்துட்டு இருந்தோம்.
குதிரையில் சவாரியெலாம் கூட்டிகிட்டு போனாங்க பசங்களை வச்சுட்டு. பசங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும் அது கண்டிப்பாக. அடுத்து பார்த்திங்கன்னா ஒட்டகம்லாம் இருந்துச்சு. ஒட்டகம்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பசங்களாம் அதுக்கிட்ட போயிட்டு நல்லா விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய டாக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. டாக்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் அழகாக இருந்தது பார்க்கவே. இது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. இங்கே வந்து ஹஸ்கி இருந்துச்சு. பாருங்கள் ஹஸ்கி எப்படி இருக்குன்ட்டு. இதுவுமே பார்க்க அழகாக புஸ் புஸ்ன்னு இருந்தது நல்லா. இவர் தாங்க டெரர் பீஸு நமக்கு. இவனை பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்கும். அந்தளவுக்கு டெரரு. இவன் ஒரு கடி கடித்தாலே போதும் அப்படியே வந்துடும் சதை ஃபுல்லாக. அந்த மாதிரி அவன் பாருங்கள். இது எல்லாமே க்யூட்டாக இருந்துங்க. இந்த இடத்துல வைல்ட் லைஃப் பார்க் மாதிரி அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. அதில் பேர்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. குட்டி மான் ஒன்று இருந்தது. ரொம்ப குட்டியாக அழகாக இருந்தது பார்க்கவே. அது இது வந்து கொம்பு வச்ச மான். இதுவுமே அழகாக இருந்தது. இது ஆப்பிரிக்கன் ஆமை. இந்த ஆமை பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த பேர்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வந்து ஆஃப்ரிக்கன் ஆஸ்ட்ரிச். இந்த ஆஸ்ட்ரிச் நல்லா ஓடிக்கிட்டு இருந்தது. நல்லா ஓடி விளையாடிட்டு இருந்துச்சு. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நெருப்பு கோழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நெருப்பு கோழின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நெருப்பெல்லாம் எதுவும் வராது. இது ஆனால் நல்லா வேகமாக ஓடும். இந்த இடத்துல நிறைய கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்காக இந்த இடத்துல செட்டப் ஒன்று பண்ணியிருந்தாங்க. இதுவுமே அழகாக இருந்தது கிட்ஸ் எல்லாமே விளையாடுறதுக்கு. இந்த ட்ரீயுமே அழகாக இருந்தது. நல்ல லைட்ஸ் எல்லாம் போட்டுட்டு. பட் ரியல் கிடையாது. அடுத்து வந்து ஃபுட் ட்ரக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இந்த இடத்துல நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபுட்ஸ் எல்லாமே இருந்தது. அங்கே வந்துட்டு எல்லோரும் சுற்றிட்டு வந்துட்டு இங்கே வந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுறதுக்காக இங்கே செட் பண்ணியிருந்தாங்க. எனக்குமே பசி வந்துடுச்சு. அதனால் நம்ம என்ன சாப்பிட்லாம் பார்த்தேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கி நாங்கள் சாப்பிட்டோம். இந்த இடத்துல டேட்ஸுக்குன்னு ஒரு செக்ஷன் வச்சுருந்தாங்க. அந்த செக்ஷனில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியில் டேட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நமக்கு சாம்பிளுமே கொடுத்தாங்க. டேட்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு.
இது வந்து பஹ்ரைன் நாட்டோட ஸ்பெஷல். என்னென்னா நம்ம ஊரில் டீ காஃபி போல் இது காவா சொல்கிறது. இதை தான் வந்து இங்கே எல்லாருமே குடிப்பாங்க. இந்த காவா குடிக்கும்போது பார்த்திங்கன்னா இது கூட வித்து டேட்ஸோடு சேர்த்து சாப்பிடுவாங்க. இந்த காவா கொஞ்சம் கசப்பு தன்மையாக தெரியும், பட் நம்மளாலாம் இது குடிக்க முடியாது. அவங்களுக்கு இது எல்லாமே ஓகே. இந்த இடத்துல பெயிண்டிங்க்கு ஒரு தனி செக்ஷன் ஒன்று வச்சுருந்தாங்க. நிறைய டைப்பில் பெயிண்டிங் எல்லாமே இருந்தது, எல்லாமே அழகாகவும் இருந்துச்சு. இந்த நாட்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்டிங்கில் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல கிட்ஸுக்காக ஒரு ட்ராமா ஒன்று பண்ணியிருந்தாங்க. இது கிட்ஸ் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கே இந்த இடத்துல நிறைய புறாக்கள் வச்சுருந்தாங்க. புறாக்களுக்காகவே ஒரு செக்ஷன் இருந்தது. நம்மளாலேயும் நிறைய வகையான புறாக்கள் பார்க்க முடிஞ்சது. இது வந்து பார்த்திங்கன்னா மயில் புறா சொல்லுவாங்க. பின்னாடி வந்து ரெக்கையெல்லாம் விரிச்சிட்டு இருக்கும் அழகாக. இதோட ஸ்பெஷலே இதுதான். இந்த டைப்பில் நிறைய கலர்ஸ்லேயும் இருந்துச்சு. ப்ரௌனு, பிளாக்கு, ஒயிட்டு, இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் இருந்துச்சு. இந்த புறா பார்க்கவே வித்தியாசமாக இருந்தது. கழுத்தெல்லாம் நல்லா பெருசாக இருந்துச்சு. இதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதோட ரெக்கை எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. இதெல்லாமே இது வந்து குட்டி குட்டியாக சுருட்டி இருந்தது. இந்த புறாவை நானே ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன். டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம ஊரில் இந்த மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புறா முகம்லாம் நல்லா கவர் ஆகிட்டு இருந்தது. அழகாக இருந்தது நல்லா. இந்த புறா கோழி மாதிரி இருக்குது, ஆனால் இது புறா தான். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கவே. கோழியாங்கிற மாதிரி நமக்கு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நிறைய புறாக்கள் வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருந்து பார்க்கவே எல்லாமே ரொம்பவே அழகாகவே இருந்தது. இந்த இடத்துல ஆடுகள் எல்லாமே இருந்துச்சு. ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் பஹ்ரைனில் இந்த மாதிரி ஆடுகள்லாம் இருக்கா அப்படிங்கிறதுக்கு இது நல்ல ஒரு ஆன்சர்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய ப்ரீட்ஸில் ஆடுகள் எல்லாமே நம்மளால் பார்க்க முடிஞ்சது.
அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய மாடுகள் எல்லாமே இருந்தது. இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த பஹ்ரைனில் மாடுகள்லாம் இருக்கா அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல நிறைய டைப்ஸில் நிறைய ப்ரீட்ஸில் மாடுகள் எல்லாமே இருந்துச்சு. நம்ம இந்த பாகுபலியில் வரும் இல்லையா, அந்த மாதிரி மாடு கூட நான் ஒன்று பார்த்துருந்தேன். அதுவுமே இருக்குது, நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது பாருங்கள், இது வந்து நம்ம பாகுபலியில் வந்த மாடு மாதிரியே இருக்குது. கொம்பெல்லாம் அதே மாதிரி இருக்குது. இந்த இடத்துல நிறைய பூனைகள் இருந்துச்சு. இதில் நிறைய ப்ரீட்ஸில் பூனைகள் எல்லாமே இருந்தது. பூனைகளுக்கு கூட விளையாடுறதுக்கு ஒரு தனி செக்ஷன் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல கிட்ஸ் எல்லாருமே போயிட்டு பூனைகளோட நல்லா விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த குட்டி பூனையுமே நம்ம கூட நல்லா விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தது. பாருங்கள், நல்லா விளையாடிட்டு இருக்கு நம்ம கூட. இந்த இடத்துல நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. பேர்ட்ஸ்க்காக ஒரு செக்ஷன் வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல நிறைய ப்ரீட்ஸில் பேர்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இந்த பேர்டு நம்ம கூட நல்லா பேசிட்டு நல்லா விளையாடிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிச்சு. நல்லா விளையாடிட்டு இருந்தது நம்ம கூட. இது வந்து மக்காவுமே நம்ம கூட நல்லா விளையாடிட்டு இருந்தது. அதோட பீக் பார்க்க நல்லா பெருசாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் அது நம்மளை ஒன்றுமே செய்யலை, நல்லா விளையாடிட்டு தான் இருந்துச்சு. இதை வந்து நாம் பஞ்சவர்ண கிளி சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த இடத்துல நிறைய பேரட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நிறைய டைப்ஸில் இருந்தது, நிறைய கலர்ஸில், நிறைய ப்ரீட்ஸில் நிறைய இருந்துச்சு. இங்கே வந்து காக்டைல் எல்லாமே இருந்தது. காக்டைலுமே நிறைய கலர்ஸில் இருந்தது. இந்த பேரட் பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதோட பீக் எல்லாமே நல்லா ரெட் கலரில் இருந்துச்சு. இது நம்ம ஊரில் இருக்க மாதிரி க்ரீன் பேரட்டு, இது எல்லோ பேரட்டு. நம்ம வீடியோ எடுக்கிற சொல்லிட்டு அது ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இது பாருங்கள், ரொம்ப அமைதியாக இருக்குது. ரொம்ப நல்ல பிள்ளைன்னு நினைக்கிறேன். இவர் பாருங்கள், ரொம்ப குட்டியோண்டு இருந்துட்டு என்ன சேட்டெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு.
இது ஆஃப்ரிக்கன் கிரே பேரட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 5 வயசு குழந்தைக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குமோ அந்த அளவுக்கு நாலேஜ் இதுக்கு இருக்கும். இது நல்லா பேசும், நல்ல மிமிக்ரியும் பண்ணும், நல்லா விசிலும் அடிக்கும். நம்ம என்ன பேசுகிறோமோ அது நல்லா திரும்ப பேசும். அது மட்டும் இல்லாமல் இதோட ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா 60 வயசு வரைக்கும் நல்லாயிருக்கும். இவர் வந்து நம்ம கையில் பார்த்திங்கன்னா ஒரு கடி கடித்தா ஒரு விரலே கட் ஆகும், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நல்லா கடிக்கும் இது. நான் கூட இது கொஞ்சம் பயந்துட்டு தான் கையை வச்சேன், ரொம்ப டெரர் பீஸு அப்படின்னு நினச்சேன். ஆனால் கிடையாது, இது ரொம்ப சாஃப்டாகவே நம்மளை ஹேண்டில் பண்ணிச்சு. இந்த பேரட்டுமே ரொம்ப அழகாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ கலர்ஸில் இருக்குது, மல்டி கலரில் இருக்கும். இதோட பேர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய குட்டி குட்டி பேர்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க, நிறைய டைப்பில் இருந்ததுங்க. எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள் பேர்ட்ஸ் எல்லாமே. லவ் பேர்ட்ஸ் எல்லாமே ஒன்றா அழகாக உட்காந்துருந்துச்சு. இது வந்து மக்காவு. இந்த மக்காவு பார்த்தீங்கன்னா கையிலே வந்து உட்காந்துருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் மார்க்கெட் ஒன்று செட் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல மிளகாய் செடியெல்லாம் இருந்துச்சு, நிறைய பிளான்ட்ஸுமே வச்சுருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.